திணிச்சு விடுவாராம். மக்களுக்கு அவங்க மேலெல்லாம் ஒரு கோவத்தை திணிச்சு விடுவாராம். இவர் நாடகத்தை நடத்துவாராம். ஆனால் இவர் வந்து அப்போ பேசும்போதெல்லாம் ஒரு இது இருக்காதாம், பழி அரசு மேலேயே பழி போடும்போது அது அநாகரிக செயல்னு சொல்கிற துப்பு இல்லாமல் அவரை எடுத்தாச்சு. ஆனால் எடுத்ததுக்கப்புறம் அவர் அரசியல் நாகரிகமாக போய் எல்லாருக்கும் போத்தினாங்களா, இது எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தர் கூட அதில் வந்து அரசியல் அநாகரிகமாக முன்னாடி பேசிவிட்டு இப்பொழுது அரசியல் நாகரிகமாக வந்திருக்கும் அப்படின்னு கூட சொன்னால் கூட அது ஒத்துக்கலாம். சரி, ஓகே, இவங்கக்குள்ள கூட்டுந்தாங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கங்க. மக்கள் வந்து நமக்கு பிடித்தவர்களுக்கு போடணும், ஓகே. அதே அங்கு யார் நடிக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். நிச்சயம் இப்போ வந்து அவர் முதல்ல எதிர்கட்சி முன்னாள் முதலமைச்சர்னு போய் இவருக்கு போட்டார் அரசியல் நாகரிகம், ஸ்டாலின் சாருக்கு போட்டார். அந்த அரசியல் நாகரிகம் எங்கே போச்சு? ஏன் எடப்பாடிக்கு அவர் போய் ஷால்வை போத்தலை, வைகோவை பார்த்துருக்கார். ஏன்னா இவங்க பின்னணியில் தான் உள்ள அவர் வெளியிலே வந்திருக்கார். இதெல்லாம் ஊர்ந்து பார்க்கணும், ஞானம் வேணும், விஸ்டம் வேணும், நாலேஜ் வேணும். அது வந்து மக்கள் சக்தி சேனலில் இருக்கிறதுனால அதை வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். தயவு செஞ்சு திங்க் பண்ணுங்க. இனிமேல் இந்த நேத்தி சட்டசபையில் அழகாக பேசினார். அதில் வந்து எதிர்கட்சி தலைவர் உதயநிதி மீண்டும் அடி வாங்கி ரண அடி கொடுத்துருக்காங்க மக்கள். அப்படியே வந்து மறுபடியும் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும், பிரிக்கும் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும்னு. சனாதனம்னா ஒற்றுமை தாண்டா. சனாதனம்னா பிரிவு இல்லை. எந்த சனாதனத்துலேயும் சனாதனம்னு உன்னோட ஃப்ரெண்டுகிட்ட நடிச்சியே நண்பன்னா நண்பன்டாண்ணா, அது மாதிரி சனாதனம்னா சனாதனம்டா. அதில் ஒன்றும் பிரிவெல்லாம் இருக்கவே இருக்காது. ஆனால் வந்து மீண்டும் அதை ஒழிப்போம்னு சொல்லிட்டு வர்றாரு. முன்னாடி வந்து டெங்கு மலேரியா மாதிரி ஒழிக்கணும்னு சொன்னார். இப்போ தான் மக்கள் டெங்கு மலேரியா அவர் அப்பனா ஒழிச்சிருக்காங்க. மீன்ஸ் அவர் அப்பன்னாக்கா நான் மரியாதை கெட்டு பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. அவர் தான் சொன்னார் அப்பன்னா மரியாதை உள்ள வார்த்தைன்னு. அதனால இப்போ வந்து எதிர்கட்சி தலைவராக உட்காந்து அழகாக படிக்கிறார். நீட்டாக எல்லாம் இவங்களுக்கெல்லாம் பின்னாடி பலம் இருந்து பின்னாடி எழுதி கொடுத்து அதை நல்லா ஒரு வாய்ஸோடு படிக்கணுமே, அதை உதயநிதி படித்தார். அதுலேயும் திமிரு எடுத்து போய் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்றார். சரி, அவர் அதில் சொல்கிறார், அவர் நீயும் நானும் ஒரே காலேஜ் தான், கிளாஸ் கட் பண்ணிவிட்டு நம்ம ஊர் சுற்றி தெருப்புருக்கியாகி அரசியலில் வந்து நாடகம் நடிக்கிறோம், கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறார் அவர். இது